இந்த காணொளி நிறைய ஊடகத்தினால பரப்பப்படாமல் தான் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த காணொளியை நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது எப்படி விஜய் அவர்களோட ரசிகர்களும் அவரோட அந்த தொண்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல யார் விஜயை வந்து பிடிக்காம வந்து செருப்பை வந்து வீச போகிறாங்க. மீடியாக்களால் மறைக்கப்பட்ட காட்சி, விஜய் மீது வீசப்பட்ட செருப்பு, குண்டர்கள் உள்ளே புகுந்தார்களா? அளிக்கப்படும் ஆதாரங்கள், நொறுக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள். 8 மணிக்கு அரங்கேறின இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 8:15 கரூர் அரசு மருத்துவமனையில் ஆஜரான செந்தில் பாலாஜி. எழுப்பப்படும் வலுவான கேள்விகள். 39 பேர் மரணம். உண்மையில் என்ன நடந்தது? வாங்க விரிவாக பார்க்கலாம். கரூர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெருந்துயர் சம்பவம். இந்த வீடியோ வந்து போடுறப்பவே ஒரு கனத்த இருதயத்தோட தான் இந்த சம்பவங்கள்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வந்து ஆயிருக்கு. விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் நேற்று நாமக்கல்ல வந்து முடிச்சுட்டு கரூர் பகுதிக்கு வந்து போனார். கரூர் பகுதியில் அவர் அந்த சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்து கிளம்பின உடனே கொஞ்ச நேரத்தில் அங்கே ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலால் கிட்டத்தட்ட 39 பேர் அவங்களோட உயிர்கள்லாம் வந்து பலியாயிருக்கு. இது வரைக்கும் இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே ஒரு அரசியல் சுற்றுப்பயணம் சமயத்தில் பறிபோன உயிர்களோட எண்ணிக்கையில் இந்த ஒரு சம்பவம் தான் முதல் இடத்துல வந்து இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. 39 உயிர்கள். அதில் என்ன ரொம்ப சோகமான ஒரு விஷயம்னா, ஒரு 10 பேர் பச்சிளம் குழந்தைங்க, ரொம்ப சின்ன பசங்க. அவங்கெல்லாம் நிறைய பெண்கள் வந்து இறந்துருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர்லாம் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இடமே நேற்று கரூர் பகுதியே ஒரு மரண ஓலம் ஏற்படக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து ஆயிருக்கு. கரூர் பகுதியில் அந்த கள நிலவரத்தில் என்னென்ன பாதிப்புகள், எப்படியெல்லாம் அந்த சம்பவம் வந்து அரங்கேறி இருக்குது, இது எல்லா விஷயத்தையுமே மூத்த பத்திரிகையாளர்களும் இப்போ சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த விஷயங்களை வந்து வச்சோம், அந்த ஆன் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட், அந்த மக்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வச்சோம் நம்ம ஒரு அலசி வந்து நம்ம பார்ப்போம். விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே ஆம்புலன்ஸ் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இதை வந்து பரப்புரையில் விஜய் பேசுகிறப்பே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்ன நம்ம கட்சி கொடி கட்டிகிட்டெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இருக்கேப்பா அப்படின்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா அங்கே ஒரு பெண் சிறுமி வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அதையுமே விஜய் வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணார். காவல்துறையினரெல்லாம் இங்கே இருக்கீங்களா இல்லையா, இங்கே யாரையுமே வந்து காணுமே, ரொம்ப கம்மியாக வந்து இருக்கீங்களே, மக்களுக்காண்டி வேலை பாருங்கள், ஆட்சியாளர்களுக்காண்டி வேலை பார்க்காதீங்க அப்படின்ட்டு அங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதெல்லாம் ஒரு காஸ் எஃபெக்ட் மாதிரி ஏதோ கொஞ்சம் ப்ரிடிக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து வருது. இது எல்லாமே வந்து தாண்டி முதல் விஷயமா இது ஒரு சதித்திட்டமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலதரப்பட்ட மக்களால் வந்து எடுத்து வைக்கப்படுது. அப்படின்னா விஜய் அவர்களோட கூட்டம், ரசிகர் கூட்டம், அவரோட அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் அவர் போகிற எல்லா பரப்புரைக்கும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் தான் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் நேற்று கரூரில் விஜய் வந்து பேசிகிட்டு இருந்தப்ப விஜய் மேலே செருப்பு தூக்கி வீசின ஒரு காணொளி வந்து கிடச்சிருக்கு. இந்த காணொளி நிறைய ஊடகத்தினால பரப்பப்படாமல் தான் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த காணொளியை நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது எப்படி விஜய் அவர்களோட ரசிகர்களும் அவரோட அந்த தொண்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல யார் விஜயை வந்து பிடிக்காமல் வந்து செருப்பை வந்து வீச போகிறா? அவங்களுக்கு அந்த அவசியமே வந்து கிடையாது. ஸோ இது மூலமாக விஜயை பிடிக்காத யாரோ அந்த கூட்டத்துக்குள்ளே கலந்துருக்காங்களா, எதிர்த்தரப்பினர், விஜயை பிடிக்காத எதிர்த்தரப்பினர் அந்த கூட்டத்துக்குள்ளே கலந்துருக்காங்களா அப்படின்ற ஒரு வலுவான ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இதை பார்த்ததுக்கப்புறம் எழும்பதான் வந்து செய்யுது. ரெண்டாவது விஷயம், விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே நிறைய அந்த லைவ்லேயே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய இடத்துல கரண்ட் வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு லைட்ஸே வந்து ஆஃப் பண்ண வந்து பட்டுச்சு அப்படின்றத வந்து பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே இந்த சோகமெல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து அவங்களாவே பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவங்களே வந்து நியூஸ்லலாம் பேச வந்து ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்கிறப்ப என்ன வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனால் பின்னாடி வந்து இருந்தோம்,
எங்களுக்கு இந்த வாய்ஸே கேட்காத மாதிரி அந்த ஸ்பீக்கருக்கு வரக்கூடிய, அதாவது இப்போ விஜய் வந்து பேசிட்டு இருக்காருன்னா கொஞ்சம் தள்ளி மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸோட வயர் எல்லாமே துண்டிக்கப்பட்டுருச்சு. எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கேட்கல, அந்த இடத்துல கரண்ட்டுமே வந்து இல்லை, அது ரொம்பவே வந்து இருள் சூழ்ந்துருச்சு. நாங்கள் அதனால தான் விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் முன்னாடி வந்து ஓடி வந்தோம். இது எங்களை வேணுமுனிக்கே முன்னாடி வந்து கொண்டு போக வைக்கணும் அப்படின்றதுக்காண்டியே செய்யப்பட்ட ஒரு செயலாக வந்து எங்களுக்கு வந்து தோணுது அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயமே சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுறப்பவா வந்து இருக்கட்டும், பல பேர் இது அந்த மக்கள் இதை வந்து சொல்கிறப்பவா வந்து இருக்கட்டும், ஒரு சந்தேகம் ஏற்படதான் வந்து செய்யுது. மூணாவது ஒரு விஷயம், ஆம்புலன்ஸ் நிறைய வந்து போய்கிட்டு வந்து இருந்துச்சு. அதில் ஒரு சில பேர் வந்து சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, இனிஷியலாக இவங்க வந்து நிறைய ஆம்புலன்ஸ் வந்து அனுப்புனாங்க இல்லையா, இதில் நிறைய ஆம்புலன்ஸ் எம்டியாக வந்து இருந்திருக்கு, அதில் வந்து உள்ள ஆளே வந்து இல்லை அப்படின்ட்டு ஒரு சில பேர் குற்றச்சாட்டு அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களே வந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேரான ஒரு சினாரியோவாக இந்த சம்பவம் வந்து மீடியாவில் பெருசாக வந்து வராமல் தான் வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸார், ஆக்சுவலாக போலீஸார் கம்மியாக தான் வந்து இருந்திருக்காங்க, இது விஷயமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. அவ்வளவு கூட்டத்துக்கு 500 பேர் கிட்டத்தட்ட அங்கே இருந்திருக்கிறது ஒரு 40,000 to 50,000 பேர் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அவ்வளவு கூட்டத்துக்கு 500 பேர் கிட்ட தான் மொத்தமாகவே காவல்துறையினர் வந்து இருந்திருக்காங்க. இதை வந்து காவல்துறை தரப்புலையுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோ பேர் தான் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நடந்து வந்து முடிக்கிறப்ப கரெக்டாக விஜய் அவர்கள் வந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பேசி வந்து முடிச்சுட்டு விஜய் அவர்கள் காவல்துறை தரப்புலையும் ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 8 மணிக்கு முதல் தகவலாக வந்து வருது. 3 பேர் வந்து இறந்துருக்காங்க, பல பேர் வந்து சீரியஸாக வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே நிறைய ஒரு ஸ்டாம்பேட் சிச்சுவேஷன், கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்ட்டு நியூஸ்லலாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அதாவது மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 8:15க்கே அரசு மருத்துவமனையில் போயிட்டு உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போனவர் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் லைவ் ஸ்ட்ரீமிங்குமே ஆன் பண்ணியிருக்காரு. ஆன் பண்ணிவிட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து உதவி பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஸ்பாட்டை தாண்டி தான் நீங்கள் மருத்துவமனைக்கே போகணும் அப்படின்ட்டு கரூர் வாசிகள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து மீறி வேறு ஏதாவது ஒரு ரூட் வழியாக, இப்போ அந்த விஜய் பேசின அந்த ஸ்டாம்பேட் சிச்சுவேஷன் அரங்கேற்கிற இடத்தை தாண்டி தான் நீங்கள் எப்படியே இருந்தாலும் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து போகணும். நீங்கள் வேறு ரூட் எடுத்தீங்கன்னா கூட ஷார்ட்கட்லாம் கிடையாது, சுற்றி தான் போகிற மாதிரி வந்து இருக்கும். அப்படி இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இந்த சம்பவம் அரங்கேறின காமன் நேரத்திலேயே அரசு மருத்துவமனைக்கு போய் வந்து சேர்ந்தாரு, அதுவும் லைவ் ஸ்ட்ரீம் ஃபேஸ்புக்கில் வந்து ஆன் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத வந்து காட்ட ஆரம்பித்தார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி பலதரப்பட்ட மக்கள் நேற்றிருந்து இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தா, அவ்வளவு சீக்கிரமாக நிறைய மீடியா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சதை நம்மளால் பார்க்க வந்து முடிஞ்சுது. அதாவது கிட்டத்தட்ட 8 to 8:30 மணிக்குள்ளவே இந்த நியூஸ் வந்து வெகுமட்டாக பரவ ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டாம்பேட் சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். சென்னையில் அந்த ஏர் ஷோ அப்போ நடந்தப்போ ஒரு ஸ்டாம்பேட் சிச்சுவேஷன் வந்து ஆச்சு. அப்போ எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதே வந்து கிட்டத்தட்ட எப்போ ஊர்ஜிதமாச்சு அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே தான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஷோ நடந்துச்சு. எத்தனை பேர்லாம் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு ஈவினிங்க்கு மேலே தான் வெளியவே வந்து 5 பேர் கிட்ட மரணம் அப்படின்றது. பட் ஆனால் இங்கே இந்த நியூஸ் கால்ஸ் தொடர்ந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே வந்து இருந்திருக்கு. அடுத்தடுத்து இதை பற்றின அந்த ஃபோக்கஸ்டான அந்த நியூஸ் தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டே வந்து இருந்திருக்கு. ப்ரெஸ் அண்ட் மீடியாவால் கூட உடனே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க முடியாது அப்படின்றது தான் கரூர் வாசிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய தகவலாகவே வந்து இருக்குது. அதாவது நீங்கள் எப்படினாலுமே அது கூட்டமான ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த ஸ்டாம்பேட், விஜய் அவர்கள் அந்த பரப்புரை மேற்கொண்ட அந்த ஏரியா. இதை நீங்கள் தாண்டி போகிறதுக்கே ஒரு டைம் வந்து எடுக்கும். ஆனால் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா அந்த மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு எல்லாருமே வந்து குமிஞ்சு ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சஸ்பீஷியஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இவ்வளவு நாள் நிறைய இஷ்யூஸ் வந்து போனப்போ ஏற்பட்டப்பவும் அமைதியாக கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக எப்போவுமே நம்மளோட அரசாங்கங்கள் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஆர்டர் வரும் போவாங்க, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் நேற்று வெகமட்டா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ் அவர்கள் இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் வந்து குமிஞ்சதுமே ஒரு கேள்வியை நெட்டிசன்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. தாவேகாவோட தொண்டர்களும் இந்த கேள்வியை வலுவாக வந்து எழுப்புறாங்க.
அரசு இயந்திரம் எப்படி இவ்வளவு வெகுமெண்ட்டாக ஸ்பீடாக நேரத்தில் மட்டும் வந்து ப்ராசஸாக வந்து ஆயிருக்கு. இந்த எல்லா அமைச்சர்களும் நேற்று வேறு விழாக்களில் வேறு ஊரில் வந்து இருந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்கெல்லாம் கரெக்டாக ஒரே டைமில் வந்து ஆஜர் ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு சஸ்பீஷியஸான கேள்வியை மக்கள் வந்து தொடர்ந்து எழுப்பிட்டே வந்திருக்காங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த மருத்துவமனை, கரூர் மருத்துவமனையிலேருந்து அழுது ரொம்பவே ஃபீல் பண்ணி வெளியிட்ட ஒரு வீடியோவுமே நிறைய பேர்களால் நிறைய கேள்விக்குள்ளாக வந்து செஞ்சுருக்கு. இதுக்கு முன்னாடியுமே தமிழகத்தில் ஏகப்பட்ட மரணங்கள் வந்து நடந்திருக்கு. கள்ளச்சாராய மரணத்தினால கிட்டத்தட்ட 60-70 பேர் இறந்த அந்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் அதுக்கெல்லாம் வந்து அமைதியாக வந்து இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த அழுகிறாங்களே அப்படின்றதும் இன்னொரு சஸ்பீஷியஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்குமே குரல் கொடுக்காத பல பேர் இந்த விஷயத்துக்கு உடனுக்குடனே அறிக்கை கொடுத்ததுமே இன்னொரு சஸ்பீஷியஸை மக்கள் மத்தியில் வந்து கிளப்பிருக்கு. இதெல்லாம் மக்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக வந்து இருக்குது. நேற்று அந்த பாதிப்புக்குள்ளான அந்த கரூர் பகுதியில் இருந்தே நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கு. அவங்க அங்கே அந்த இடத்துல என்ன வந்து நடந்திருக்கு, எப்படி வந்து காவல்துறையினர் கம்மியாக தான் வந்து இருந்தாங்க, இவ்வளவு கூட்டம் வந்து ஆயிருக்கு, எங்கள் நெரிசலுக்கு வந்து தள்ளப்பட்டோம், எங்களுக்கான சரியான அந்த ஸ்பீக்கர் லைனில் சவுண்டு வந்து வரல, கரண்ட் வந்து அமர்த்தப்பட்டிருக்கு இப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வைக்கிறப்பவே அவங்களால முழுசாக பேசக்கூட விடாமல் நிறைய ஊடகங்களில் திடீர்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்ப கட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் வந்து திடீர்னு மாற்றி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே தாவேகா தரப்பு மட்டும் வந்து கிடையாது. மக்கள்கிட்ட இருந்தோம், நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்ட வந்து இருந்தோம் நிறைய கேள்விகளை அவங்க எழுப்பிக்கிட்டே வந்து இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஆதாரமே அளிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. அந்த பகுதி வந்து இருந்திருக்கு இல்லையா, நேற்று கரூர் பகுதியில் விஜய் வந்து பேசினார் இல்லையா, இது எல்லாமே கடை வீதிகள் மேஜராக இருக்கக்கூடிய இடங்கள் தான். நிறைய கடைகள் அந்த பகுதியில் வந்து இருந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட அங்கே இருந்திருக்கக்கூடிய எல்லா கடைகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களும் உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ செருப்பை தூக்கி வீசினதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தெரியுது விஜய்க்கு பிடிக்காத யாரோ உள்ளே வந்து இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் அதை வந்து சேதப்படுத்தியிருக்காங்களா, சிசிடிவிகள் இதனால சேதமாக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து எழுது. இந்த சம்பவங்களை சுற்றி இவ்வளவு கேள்விகள் தாவேகா தரப்புலேருந்தும் வைக்கிறாங்க, மக்கள் தரப்புலேருந்தும் வைக்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் உங்களோட பிள்ளை தான், நீங்கள் தான் சரியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டும் இந்த ரெண்டு சைடுமே இந்த பிளேம் கேம் நடந்துட்டு தான் வந்திருக்கு. எது எப்படியோ போயிருக்கக்கூடியது 39 உயிர்கள். இதில் முக்கியமாக குழந்தைகள் நிறைய வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போவுமே வந்து ஒரு 60லேருந்து 70 பேர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்து வராங்க. அதில் ஒரு 12 பேர் கிட்ட வந்து ஐசியூவில் தீவிர சிகிச்சையில் வந்து வைக்க வந்து பட்டிருக்காங்க. அரசாங்க தரப்புலேருந்து இவங்க எல்லாருக்குமே நிதியுதவிகள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. தாவேகா தலைவர் விஜய் சற்று முன் வந்து தங்களோட ஒரு அறிக்கை வந்து மனமுருகி வந்து வெளியிட்டு அதில் வந்து இறந்த எல்லாருக்குமே தலா 20 லட்சம் ரூபாய் எல்லாருக்குமே நாங்கள் வந்து தரோம். இதை கொடுத்துக்கிறதுனால ஈடு செய்ய முடியாது, பட் இந்த டைமில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவனா நான் வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் இப்போ தரேன் அப்படின்ட்டும் அந்த சிகிச்சையை எடுத்துகிட்டு வரவங்க எல்லாருக்குமே தலா 2 லட்சம் ரூபாய் வந்து அறிக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தொகையை. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன வந்து போக போகுது? புசி ஆனந்த் அவர்கள் மேலேயும் தாவேகாவை சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மேலேயும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாம்பேட் இஷ்யூ அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் இந்த சம்பவங்களில் புஷ்பா 2 கேஸ் அப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து கைது பண்ணாங்க. இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு வச்சு பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இதை வந்து ஆர்சிபி அந்த கர்நாடகாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டாம்பேட் இஷ்யூவோடுமே ஒட்டி வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அல்லு அர்ஜுன் இஷ்யூ வேறு. அங்கே அல்லு அர்ஜுன் வந்து யாருக்குமே சொல்லாமல் முன்னாடியே வந்து போனார். பட் இங்கே அந்த மாதிரி வந்து நடக்கலை. சட்ட ரீதியாக எல்லாமே வந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியே இந்த விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் போயிருக்கக்கூடிய எல்லா பரப்புரையிலையுமே லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் மக்கள் வந்து கூட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் எந்த ஒரு சம்பவமே வந்து ஏற்படாமல் கரூர் பகுதியில் மட்டும் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி திருச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினப்பெல்லாம், மதுரை மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்திலலாம் லட்சக்கணக்கான மக்கள் ரோட் ஷோவெல்லாம் பண்ணப்பெல்லாம் கூட எந்த ஒரு அசம்பாவிதமே ஏற்படாமல் இருந்தப்ப கரூரில் மட்டும் எப்படி இந்த 40,000 to 50,000 பேருக்கு மட்டும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு, இதை வந்து எல்லாருமே விசாரிக்கணும் அப்படின்ட்டு திரு அண்ணாமலை அவர்களாக வந்திருக்கட்டும், சீமான் அவர்களாக வந்திருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக வந்திருக்கட்டும், எல்லாருமே தங்களோட தரப்புல இருந்து காவல்துறை சைட்லேருந்து ஏதாவது குளறுபடிகள் இருக்குது, இதை வந்து விசாரணை கமிஷன் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு தங்களோட இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 2 தரப்புலையுமே ஒரு சில சிக்கல்கள் வந்துருக்கு. விஜய் வந்து சீக்கிரமாக போயிருக்கணும், இந்த சைடு இவங்களுமே இந்த இடம் விஷயத்தை வந்து சொதப்பியிருக்காமல் இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கணும்.
இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு எதுவாக வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம ஒட்டி வந்து பார்க்கணும். இப்போ தாவேகா தலைவர் விஜய், அந்த தாவேகா மொத்த வட்டமே ஒரு கடுமையான ஒரு நெருக்கத்துக்குள்ளே வந்து சூழ்ந்திருக்கு. அவங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம்.